தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். வெளிப்படுத்தல் 2:13. எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்னை பற்றும் விசுவாசத்தை கர்த்தர் சொல்ற. ஏன் விசுவாசம்? அவர்கள் விசுவாசம் சொல்ல ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. அவர்கள் விசுவாசத்துக்கும் என்னுடைய விசுவாசம் என்று சொன்னாரே அதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதாவது நம்முடைய விசுவாசம் சொன்னா அந்த விசுவாசத்துக்கு நிறைய தடைகள் இருக்குது, விசுவாசத்தை தகர்க்கக்கூடிய சக்திகள் இருக்குது நிறைய. ஆனால் இயேசுவுடைய விசுவாசம் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை நமது வாழ்க்கையில தடுக்க எந்த சக்திக்கு இடம் கிடையாது. இதை கவனிக்கணும். சரி, இயேசுவின் விசுவாசம் என்ன என்று சொன்னால் எபேசியர் 2:8-9 பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுவின் விசுவாசம் என்பது அவர் ஈவாய் நமக்கு கொடுத்தது, அவர் கொடுத்த விசுவாசங்க. அதுதான் எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை முன்குறித்தார். உலக தோற்றம் முன்னே முன்குறித்த நமக்கு நம் இருதயத்தில் வைத்த அவரது விசுவாசம், அதன் அடிப்படையில் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்கள் மறுதலிக்கவில்லை. இந்த விசுவாசம் இலவசமாக வருகிறது. இந்த விசுவாசம் வேத வசனத்தினால் வருகிறது. ரோமர் 10:17 பார்க்கிற இந்த விசுவாசம் எப்படி கிடைக்கும்னா, ஆண்டு வார்த்தை கேட்க கேட்க அதை விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மூலம் வருகிற விசுவாசம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவ வசனத்தின் மூலமாய் வருகிற விசுவாசம் இதாங்க இயேசுவின் விசுவாசம். இந்த விசுவாசத்தை தடுக்க அழிக்க எந்த சக்திக்கும் இடமில்லை. வறுமையோ வியாதியோ மனுஷ போராட்டமோ சாசிகளின் போராட்டமோ எந்த போராட்டமா இருந்தாலும் இப்படி கர்த்தரம் இருதயத்தில் வைத்த நமக்கு கொடுத்த விசுவாசத்தை அழிக்கவே முடியாது. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்க விசுவாசத்தை எந்த சக்தியாலும் தகர்க்க முடியாது. ஏனென்றா அது கர்த்தர் கொடுத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாளுக்கு நாள் பலுகி பெருகி நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். அப்படி ஆண்டவர் கொடுத்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் விசுவாசத்தில் நிலை கொண்டிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.